நடிகை சுமித்ரா வாழ்க்கை பயணம். சுமித்ராவிற்கு அழகிய முகம், அழகிய தோற்றப்படிவு, மக்களை வசீகரிக்கக்கூடிய புன்னகை, எத்தகைய முக பாவனைகளையும் வெளிப்படுத்தும் நீள்வட்ட முகம், இதுதான் சுமித்ராவின் அடையாளம். சுமித்ரா தான் நடிக்க வந்த 1970களில் தன்னுடைய வசீகரமான அழகு மட்டுமல்லாமல் தன்னுடைய நடிப்பு திறமையாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்தவர். நடிப்பு துறையில் தனக்கான இடத்தை உறுதியாக தக்க வைத்து சாதித்து காட்டிய சுமித்ரா பெரும் பட்டாளமான நட்சத்திரங்களை இயக்கி பெரிய வெற்றிகளை கொடுத்த புகழ்மிக்க இயக்குனரின் மனைவி என்ற போதும் தன்னுடைய கணவரின் எந்தவிதமான உதவி இல்லாமலும் அவருடைய பெயரை பயன்படுத்தாமலும் தன்னுடைய முயற்சியினாலேயே பெரும் புகழ் அடைந்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். ஆரம்பத்தில் கதாநாயகியாகவும் அதற்கடுத்து குணச்சித்திர வேடங்களிலும் தனக்கு கிடைத்த அத்தனை கதாபாத்திரங்களிலும் ஒன்றி போய் நடித்து பிரமிப்பூட்டி இருக்கிறார். இவர் நடிக்க துவங்கிய காலம் முதல் இன்று வரை தனக்கு கொடுத்த அத்தனை கதாபாத்திரங்களுக்கும் தான் மட்டுமே அத்தனை பொருத்தமான நடிகை என்பதை அந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நிரூபித்து காட்டியவர் சுமித்ரா. தமிழில் இவர் நடிக்க துவங்கிய காலம் முதல் கோலிவுட்டில் கோலோச்சிய சிவாஜி கணேசன், சிவகுமார், கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்ற அனைத்து முன்னணி கதாநாயகனுடன் சேர்ந்து நடித்து புகழ் பெற்றவர். ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தவர். கால மாறுதலில் அதே சூப்பர் ஸ்டாருக்கு அம்மாவாகவும் நடித்து 2 கதாபாத்திரங்களிலும் ரசிகர்களை ஏற்றுக்கொள்ள வைத்தவர். அதிலும் சூப்பர் ஸ்டாருக்கு அம்மாவாக இவர் நடித்த பணக்காரன் படத்தை, அந்த அம்மாவை யாராலும் எளிதில் மறந்து விட முடியாது. அதிலும் இந்த படத்தில் இடம்பெற்ற 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் என்ற பாடல் இன்றைக்கு வரைக்கும் அனைத்து திருமண விழாக்களிலும் பாடப்படுகிற பாடல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த பாடலில் நடித்திருந்த சுமித்ரா இந்த பாடலின் அழியா தன்மைக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட சுமித்ரா இந்த திரைப்படத்துறைக்கு எப்படி வந்தார், இவருடைய குடும்ப பின்புலம் என்ன, சுமித்ரா பிரபல நடிகையாக இருந்த போதே ஒரு முக்கியமான நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார், அவர் யார், அதே வேகத்தில் அந்த திருமணம் விவாகரத்தில் முடிய இந்த கசப்பான அனுபவத்தை மறப்பதற்காக மீண்டும் சினிமாவில் பிஸியாக நடிக்க துவங்கிய சுமித்ரா மறுபடியும் ஒரு கன்னட இயக்குனரை காதலித்து ஆசை ஆசையாய் திருமண பந்தத்திற்குள் நுழைந்தார். இந்த திருமணம் எப்படி நடந்தது என்பதையும், இந்த திருமண வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்த பொழுது சுமித்ராவின் காதல் கணவர் திடீரென்று மறைய அதன் பின்னர் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்களையும், அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார் என்கிற தகவல்களையும், அதன் பின்னர் ஹீரோக்களுக்கு அம்மாவாக நடித்து தன்னுடைய இழப்பின் சோகத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தார் என்பதையும், தன்னுடைய குடும்பத்தினருடன் என்ன மாதிரியான சூழ்நிலையில் தற்பொழுது வாழ்ந்து வருகிறார் என்ற விவரங்களையும் இந்த காணொளியில் காணலாம். திரையுலகில் 5 தலைமுறை நடிகர்களுடன் நடித்து 50 ஆண்டுகளை கடந்த சுமித்ரா அவர்கள் கேரள மாநிலம் திருச்சூரில் 1953ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று ராகவன் நாயர், ஜானகி தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தார். சாந்தா குட்டி என்பது இவருடைய இயற்பெயர். சுமித்ராவுக்கு பிறகு பிறந்த 3 பேருமே ஆண் பிள்ளைகள் என்பதால் வீட்டிற்கு ஒரே செல்ல மகளாக, சகோதரர்களின் பாசமிகு அக்காவாக வளர்ந்து வந்தார் சுமித்ரா. இவருடைய தந்தை கேரளாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு கம்பெனியில் வேலை செய்து வந்திருக்கிறார். பின்னர் பணி மாறுதல் ஏற்பட்டு ஆந்திர மாநிலம் வைசாக் பகுதிக்கு குடிபெயர்ந்தது. இதனால் கேரளாவில் பள்ளி படிப்பை துவங்கிய சுமித்ரா அதன் பின்னர் வைசாக்கில் படிப்பை தொடர்ந்தார். படிப்பில் ஓரளவு சுட்டியாக படிக்கக்கூடிய இவர் தனது பள்ளி கல்வியை முடித்திருக்கிறார். படிப்பு மட்டுமின்றி நாட்டியத்திலும் ஆர்வமாக இருந்த சுமித்ரா தனது பெற்றோர்களின் அனுமதியுடன் நடனம் கற்றுக்கொண்டிருக்கிறார். இதனால் சுமித்ரா சிறு வயதிலேயே நல்ல நாட்டிய திறமையுடன் விளங்கி வந்திருக்கிறார். ஒவ்வொரு பள்ளி விடுமுறைக்கும் தனது தாத்தா வீடு, அதாவது அம்மாவின் அப்பா வீட்டிற்கு சென்னைக்கு வருடா வருடம் வருவது சுமித்ரா தந்தைக்கு வழக்கம். எனவே ஒவ்வொரு வருடமும் சுமித்ரா சென்னையில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி படிப்பை முடித்த தனது 18வது வயதில் சுமித்ரா சென்னையில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டிற்கு வந்து தங்கி இருக்கிறார். நிறைய முறை சென்னையில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டிற்கு வந்து தங்கி இருந்தாலும் இந்த முறை அவருடைய சென்னை பயணம் தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாற்றப் போகிறது என்பதை சுமித்ரா அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சென்னையின் ட்ரஸ்ட்புரத்தில் இருந்த தாத்தா வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு தேநீர் கடைக்கு குடும்பத்தோடு வந்து ஒரு நாள் காஃபி அறிந்து கொண்டிருந்த சுமித்ராவை அங்கு வந்த KR விஜயாவின் வழிகாட்டியான
நடன மாஸ்டர் முருகப்பன் என்பவர் சுமித்ராவை பார்த்திருக்கிறார். சுமித்ராவின் இயல்பான அழகும் தோற்றப்பொழிவும் சினிமாவுக்கு ஏற்றது என்பதை கண்டுகொண்ட முருகப்பன் மாஸ்டர் உடனே சுமித்ராவின் பெற்றோரிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு பேச தொடங்கி இருக்கிறார். அப்போது முருகப்பன் சுமித்ரா அப்பாவிடம் உங்கள் பெண் சர்வ லட்சணம் பொருந்திய முக கலையுடன் இருக்கிறார் என்பதை சொல்லி கண்டிப்பாக திரைத்துறைக்கு வந்தால் பெரிய எதிர்காலம் இருக்கிறது தான் பார்த்து கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை சுமித்ராவின் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். திரைத்துறை என்றால் அவர்களுக்கு அதை பற்றிய கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாததால் பயத்தின் காரணமாக அதை மறுத்து இருக்கிறார்கள். அதன் பிறகு முருகப்பன் மாஸ்டர் பெற்றோரிடம் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை சொல்லிவிட்டு நன்றாக யோசித்து சொல்லும்படி விருப்பம் இருந்தால் என்னை ஸ்டூடியோவில் வந்து பாருங்கள் என்று முகவரியை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அடிப்படையிலேயே நடனத்தை முறையாக கற்றுக்கொண்ட சுமித்ராவுக்கு திரைத்துறை விருப்பமாக இருந்திருக்கிறது. அதனால் முருகப்பன் மாஸ்டர் சொன்னது பெரிய ஊக்கமாக இருந்திருக்கிறது. முயன்றுதான் பார்ப்போமே என்று விருப்பத்தையும் ஆசையையும் தன்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லியிருக்கிறார் சுமித்ரா. சுமித்ராவின் பெற்றோர்களும் தன்னுடைய மகளின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்போம் என்று ஒருமனதாக முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஒரு தினத்தில் முருகப்பன் மாஸ்டர் ஸ்டுடியோவுக்கு சுமித்ராவை பெற்றோர்கள் அழைத்து சென்று இருக்கின்றனர். இதை பார்த்த முருகப்பன் மாஸ்டர் சுமித்ராவுக்கு தான் சொன்னது போல மலையாள படம் ஒன்றில் நடிப்பதற்கான வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த படம்தான் 1972ஆம் ஆண்டு வெளியான பிரேம் நசீர் நடித்த நிர்த்தசாலா என்ற திரைப்படம். இதுவரை சாந்தா குட்டி என்று இருந்த இவரது பெயரை சுமித்ரா என்று மாற்றி நிர்த்தசாலா திரைப்படத்தில் சாரதா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய தாய்மொழியான மலையாளத்திலேயே தன்னுடைய முதல் திரைப்படம் சுமித்ரா என்ற பெயரில் அறிமுகமாகி அந்த முதல் அறிமுகத்திலேயே நல்ல நடிகை என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார் சுமித்ரா. இதே ஆண்டு போஸ்ட்மனை கண்ணில்லா, தீர்த்த யாத்ரா ஆகிய படங்களிலும் பின்னர் அடுத்த ஆண்டு நிர்மால்யம், தேனருவி ஆகிய படங்களில் வரிசையாக நடிக்க ஆரம்பித்தார். இந்த படங்கள் எல்லாம் சுமித்ராவுக்கு நல்ல நடிகை என்ற பெயரை வாங்கி தந்த படங்களாக அமைந்தன. இதனால் படிப்பிற்கு முழுக்கு போட்டு தொடர்ந்து திரைத்துறையே தனது வாழ்க்கை என்று அர்ப்பணித்துக் கொண்ட சுமித்ரா அவரது பெற்றோர்களும் சகோதரர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தொடர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்தார். இதனால் குடும்பத்தினரின் பாதுகாப்புடன் தனக்கு கிடைத்த எல்லா பட வாய்ப்புகளையும் ஏற்று நடிக்க ஆரம்பித்தார். இதன்படி 1974ஆம் ஆண்டு மலையாளத்தில் பிரபல இயக்குனரும் செம்மீன் என்ற வெற்றி படத்தை இயக்கியவருமான ராமு காரியத் அவர்களின் இயக்கத்தில் பிரேம் நசீர், ஜெயபாரதி ஆகியோர் நடித்து வெளியான நெல்லு என்னும் திரைப்படத்தில் செவ்வியா என்னும் கதாபாத்திரத்தில் பிரதான கதாநாயகியாக தோன்றி நடித்திருந்தார். இதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தனித்துவமான நடிப்பால் மிளிர ஆரம்பித்தார். இவரது நடிப்பை பார்த்த தமிழ் திரை இயக்குனர்கள் இவரை தமிழில் கொண்டு வருவதற்கு விரும்ப ஆரம்பித்தனர். அதன்படி பழம்பெரும் நடிகையான பண்டரிபாய் தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ பாண்டுரங்கா தயாரிப்பு நிறுவனத்தின் இயக்குனர் துரை அவர்களின் இயக்கத்தில் முத்துராமன், எம்.ஆர். வாசு, பண்டரிபாய் நடித்து 1974ஆம் ஆண்டு வெளியான அவளும் பெண்தானே என்ற படத்தில் கதையின் நாயகியாக சீதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழில் அறிமுகமானார். படத்தில் தனக்கே உரிய அளவோடு நடிப்பு திறமையோடு சிறப்பாக நடித்திருந்த போதிலும் ஒரு குடும்பத்தின் கதை, லலிதா, மோகம் 30 வருஷம் போன்ற படங்கள் தவிர தமிழில் அடுத்தடுத்து நல்ல பட வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை. இதனால் மலையாளத்தில் தனி கதாநாயகியாக நடிப்பதற்கு நல்ல பட வாய்ப்பு அங்கே அமைந்ததனால் அங்கேயே இருந்து விட்டார். அதன் தொடர்ச்சியாக 1977ஆம் ஆண்டு எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்தில் கதையின் நாயகியாக புவனா என்ற முதன்மை கதாபாத்திரத்தில் சிவகுமார், ரஜினி ஆகியோருடன் இணைந்து அட்டகாசமாக நடித்திருந்தார். முதலில் சிவகுமாரால் ஏமாற்றப்பட்டு பிறகு ரஜினியால் வாழ்க்கை கொடுக்கப்பட்டு கடைசியில் ரஜினியை ஏற்றுக்கொண்டு சேர்ந்து வாழலாம் என்று நினைக்கும் போது மொத்த வாழ்க்கையையும் இழந்து மீண்டும் வெள்ளை புடவையோடு கேள்விக்குறியோடு நிற்கும் சுமித்ராவை பார்க்கும்போது நெஞ்சமே கனத்து போகும். ரசிகர்களுக்கு இது தவிர சுமித்ரா, ரஜினி இருவரும் சேர்ந்து தோன்றும் காட்சிகள் எல்லாம் தங்களது இயல்பான நடிப்பால் படம் பார்த்த அனைவரையும் கலங்க வைத்திருப்பார் சுமித்ரா. எழுத்தாளர் மகிழ்ச்சி அவர்கள் எழுதிய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் நாகராஜ் என்ற கொடூர வில்லனாக நடித்த சிவகுமார் முதலில் ஹீரோ கதாபாத்திரத்திலும் ரஜினி வில்லன் கதாபாத்திரத்திலும் தான் நடிப்பதாக இருந்ததாம். எப்போதுமே இவர்கள் இருவரும் இப்படியான கதாபாத்திரங்களில் தான் நடிக்கிறார்கள் என்று ரசிகர்களுக்கு சலிப்பு ஏற்படும் என்றும் எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் ஒரு
மாறுதலாக இருக்கட்டுமே என்று அதுவரை நெகட்டிவ் ஷேடில் மட்டும் நடித்துக் கொண்டிருந்த ரஜினியை ஹீரோவாக மட்டும் நடித்துக் கொண்டிருந்த சிவகுமாரை வில்லன் வேடத்திற்கும் மாற்றி இருக்கிறார். ரஜினியை முதல் முறையாக ஹீரோவாக, அதுவும் மிகவும் நல்லவராக மாற்றி நடிக்க வைத்திருக்கிறார். இப்படி ரஜினி, சிவகுமார், சுமித்ரா இந்த 3 பேரையும் வைத்து எடுக்கப்பட்ட புவனா ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய வெற்றி படமாக அன்றைக்கு அமைந்தது. சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த துணை நடிகர் என்று பல்வேறு விருதுகளை அள்ளியது இந்த படம். குறிப்பாக படத்தில் இடம்பெற்ற பாடல்கள், முக்கியமாக விழியிலே மலர்ந்தது என்ற பாடல், மெலடியில் மயக்கிய பாடல், ராஜா என்பார் மந்திரி என்பார் என்ற பாடல் காலத்தால் அழியாதது. இன்று வரை இந்த பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திற்கு அடையாளமாக திகழ்ந்து வருகிறது என்றும் சொல்லலாம். புவனா ஒரு கேள்விக்குறி படத்தின் வெற்றிக்கு பிறகு சுமித்ராவை தேடி தமிழில் நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. அதிலும் குறிப்பாக சிவாஜி கணேசன் அவர்களுடன் அண்ணன் ஒரு கோவில், சிவகுமாருடன் சிட்டுக்குருவி, கமல்ஹாசனுடன் நிழல் நிஜமாகிறது, ரஜினியுடன் இறைவன் கொடுத்த வரம், விஜயகுமாருடன் சொன்னது நீதானா, சிவாஜி ரஜினியுடன் ஜஸ்டிஸ் கோபிநாத் என வரிசையாக ஏராளமான படத்தில் நடித்த இந்த படங்கள் அனைத்துமே சுமித்ராவின் பெயரை என்றைக்கும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய படங்களாக, அதிலும் பெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. சிவகுமார் இணைந்து நடித்த சிட்டுக்குருவி படமும் கமலஹாசன் நடித்த நிழல் நிஜமாகிறது படமும் இவரது நடிப்பில் தனித்துவமாக அமைந்த படங்கள். அதிலும் கமலஹாசனுக்கு இணையாக ஆண்களை கண்டாலே பிடிக்காத கண்டிப்பும் கராரும் மிக்க கே பாலச்சந்திரன் நிழல் நிஜமாகிறது திரைப்படம் சுமித்ராவின் வாழ்க்கை முழுவதும் முக்கிய படமாக, இவருக்கென்றே ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த படமாக அமைந்தது. கமலும் சுமித்ராவும் சந்திக்கும் ஒவ்வொரு காட்சிகளிலும் தனக்கே உரிய மிடுக்கோடு மிக தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் சுமித்ரா. கமல் மீது காதல் இருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள முடியாமல் சுமித்ரா தவிக்கும் காட்சிகள் எல்லாம் நம்மை இன்றைக்கும் பிரமிக்க வைக்கும் நடிப்பு அது. அதிலும் இவர்களுக்கு என்று எஸ்பிபி, வாணி ஜெயராம் குரலில் இடம்பெற்ற பாடலான இலக்கணமாகியதோ இலக்கியமானதோ என்ற பாடல் ஈகோவை தாண்டி சுமித்ராவின் காதலை சொல்லும் வரிகளும், அதற்கு சுமித்ரா காட்டிய ஏகப்பட்ட முக பாவனைகளும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது, ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. கமல், சுமித்ரா, சோபா, அனுமன் இந்த 4வரின் மனநிலைகளை விளக்குவது போல் பாடல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் சுமித்ரா, கமல் மட்டும் தனித்தே தெரிவர். அந்த அளவிற்கு இந்த பாடலை இன்று கேட்டாலும் காட்சியாக பார்த்தாலும் ரசனையும் கவிதையுமாக பாடல்களை உருவாக்கியதை கண்டு சிலிர்த்து போகலாம். இப்படி நிழல் நிஜமாகிறது படத்தில் நடித்தவர்தான் சிவகுமாருடன் சிட்டுக்குருவி படத்தில் வேறொரு பரிமாணத்தில் சிவகுமாரை உருகி காதலிக்கும் கதாபாத்திரத்தில் நல்ல மனைவி, நல்ல சகோதரி, நல்ல தாய் என்று வெவ்வேறு பரிமாணங்களில் நடிப்பில் மிளர்ந்திருப்பார். இதைத் தொடர்ந்து இறைவன் கொடுத்த வரம், கண்ணாமூச்சி, வட்டத்துக்குள் சதுரம், சொன்னது நீதானா, ருத்ரதாண்டவம், கடவுள் அமைத்த மேடை, மலலை பட்டாளம், சங்கிலி என்று வரிசையாக நடித்தார். தமிழில் இவர் நடித்த அத்தனை படங்களும் முத்தான படங்களாக, சுமித்ராவின் நடிப்பு திறமையை வெளிச்சம் போட்டு காட்டும் படங்களாக அமைந்தவை. இப்படி தமிழ், மலையாளம் மட்டுமின்றி 1976 கன்னடத்திலும் பெரிய நட்சத்திரம் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்க ஆரம்பித்து மிகவும் பிஸியான நடிகையாக முதன்மை கதாபாத்திரங்களை நடித்து புகழ்பெற்ற சுமித்ரா 1985 பிறகு அடுத்த புதுமுக நடிகைகளின் வரவுகளால் 2ஆம் கட்ட நாயகியாக, அதாவது அக்கா, அண்ணி உடன் நடித்த கதாநாயகர்களுக்கு அம்மா என்று அடுத்த கட்டத்திற்கு தனது நடிப்பை கொடுக்க ஆரம்பித்தார். நடித்தால் கதாநாயகியாக மட்டும்தான் நடிப்பேன் என்று சொல்லியிருந்தால் இன்று வரை திரையுலகில் அவர் நிலைத்து நின்றிருக்க முடியாது. இந்த நேரத்தில் இவர் கடைசியாக கதாநாயகியாக நடித்த படம் இயக்குனர் கே சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த சீனிவாச கல்யாணம், மீனாட்சி கல்யாணம் ஆகிய 2 புராண படங்கள் தான். சுமித்ரா நடித்த புராண படங்கள் என்று பார்த்தால் இந்த 2 படங்கள் தான். இதுவரை கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருந்த சுமித்ரா 1985 பிரபு, ரேவதி நடித்து வெளிவந்த கன்னிராசி படத்தில் கஸ்தூரி என்னும் கதாபாத்திரத்தில் பிரபுவிற்கு அக்காவாக, ரேவதிக்கு அம்மாவாக, கவுண்டமணிக்கு மனைவியாக நடித்திருந்தார். இதற்கு பிறகு மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் பிரபுவிற்கு அம்மாவாக, விஜயகுமாரின் மூத்த மனைவியாக நடித்திருப்பார். இவ்விரு படங்களிலும் இவரது தேர்ந்த நடிப்பை பார்த்த தமிழ் திரையுலகம் தொடர்ந்து அதே மாதிரியான கதாபாத்திரங்களாகவே தேர்ந்தெடுத்து வாய்ப்பு அளித்து நடிக்க வைத்தது. சுமித்ராவும் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நடித்தார். இதனை அடுத்து 1989 பி. வாசு அவர்களின் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த பணக்காரன் படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக, பாடகியாக, விஜயகுமாரின் மனைவியாக,
புவனேஸ்வரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இன்றும் பணக்காரன் படத்தை பற்றி பேசும்போது நமக்கெல்லாம் முதலில் ஞாபகத்திற்கு வருவது சுமித்ராவாகத்தான் இருக்கும். அதன் காரணம், இந்த படத்தில் சுமித்ரா பாடகியாக முன்னிறுத்தி வெளிவந்த 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் தான் என்ற பாடலால் தான். தமிழ் சினிமாவில் எத்தனை பாடல்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் இன்று வரை இந்த பாடல் அனைத்து திருமண மண்டபங்களிலும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. 1977 புவனா ஒரு கேள்விக்குறி, 1978 ஜஸ்டிஸ் கோபிநாத் ஆகியவற்றில் ரஜினிக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். 1989 அதே ரஜினிகாந்துக்கு அம்மாவாக நடித்து எல்லோரையும் ரசிக்க வைத்திருப்பார். இதனைத் தொடர்ந்து சட்டத்தின் திறப்பு விழா, மீனாட்சி திருவிளையாடல், வேலை கடச்சாச்சு, நாம் பிடிச்ச மாப்பிள்ளை, சின்னத்தம்பி, எம்ஜிஆர் நகரில், கற்பூர முல்லை, சிங்காரவேலன், பாண்டித்துறை, இது நம்ம பூமி, எங்க முதலாளி என்று வரிசையாக நடித்தவர். அடுத்த தலைமுறை நடிகரான முரளி, விக்ரம், பிரசாந்த், அஜித், சூர்யா போன்றவருடனும் கள்ளழகர், உன்னுடன், ஜோடி, சாமி, தர்மபுரி, வீராப்பு, இந்திரலோகத்தில் நா அழகப்பன், சிங்கம், சிங்கம் 2, சிங்கம் 3, வலிமை என்று தற்போது வரை தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்கள் பலரது படங்களிலும் அம்மாவாக நடித்து வருகிறார். 1989 இறுதியில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்து பிறகு அம்மாவாக நடித்து, அதே காலத்தில் முன்னணி நடிகராக தனக்கு ஜோடியாக நடித்த கமல்ஹாசன் அவர்களுக்கும் அம்மாவாக 1992 வெளிவந்த சிங்காரவேலன் படத்தில் பார்வதி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 35 வயதிலேயே அம்மாவாக நடிக்க ஆரம்பித்து 69 வயதை கடந்த பிறகும் இன்றும் அம்மாவாக தன்னுடைய திரை வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கிறார். 1972 நடிக்க வந்து குறுகிய காலத்திற்குள்ளாகவே வெற்றியின் இலக்கின் உச்சத்தை அடைந்த சுமித்ரா மலையாள உலகின் முன்னணி நடிகையாக இருக்கும் போதே தன்னுடன் நடித்த இளமை என்னும் பூங்காற்று பாடலில் ஸ்ரீதேவியுடன் தோன்றும் ரவிக்குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்தான் பின்னாளில் நடிகை ராதிகாவின் செல்வி, அரசி, வாணிராணி போன்ற சீரியலில் ராதிகாவிற்கு அப்பாவாக நடித்தவர். குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரே செல்லமாக, சகோதரர்களுக்கு அளவு கடந்த அன்பை பெற்று வந்த சுமித்ரா குடும்பத்தினரின் முழு விருப்பம் இல்லாமல் ரவிக்குமாரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த திருமணம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. காரணம், கணவர் ரவிக்குமார் கண்டிப்பு மிக்க குணமும் அவரது குடும்பத்தினர் செயல்பாடுகள் எதுவும் சுமித்ராவால் பொறுத்து கொள்ள முடியாத அளவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனாலேயே சுமித்ரா அந்த திருமண பந்தத்தில் இருந்து விரைவிலேயே வெளியே வந்து பிறகு தனது நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தபோது கன்னடத்தில் மிகப்பெரிய இயக்குனராக, கதாசிரியராக அறியப்பட்ட ராஜேந்திர பாபு என்பவரை 1982 இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவர் கன்னடத்தில் நடிகர்கள் சுதீப், உபேந்திரா, புனித் ராஜ்குமார் போன்ற முன்னணி நடிகர்களை வைத்து இயக்கி பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இந்த தம்பதிகளுக்கு உமா, நட்சத்திரா என்று 2 மகள்கள் உள்ளனர். இவர்களில் மூத்த மகள் உமா சொக்கத்தங்கம், தென்றல் போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் BA ஆங்கில இலக்கியம் படித்த உமா 2006 துஷ்யந்த் என்பவரை திருமணம் செய்து கொண்டு திரைப்படங்களில் நடிப்பதை முழுமையாக விட்டு ஒதுங்கி இருக்கிறார். பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2011 முதல் 2013 வரை தமிழில் ஒளிபரப்பான பிரபல சீரியலான சித்தி சீரியல் கன்னட ரீமேக்கிலும் நடித்திருக்கிறார். இதற்கு பிறகு மொத்தமாக திரையுலகுக்கு முழுக்கு போட்டுவிட்டு நடிப்பதிலிருந்து ஒதுங்கிவிட்டார். அதே போல் சுமித்ராவின் 2வது மகள் நட்சத்திராவும் திரையுலகை கலக்கி கொண்டிருந்தவர் என்பது நம்மில் பலரும் அறியாத ஒன்று. ஏனென்றால் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி நட்சத்திரா நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் மருதவேலு, ஆர்யா, சூர்யா போன்ற பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார். தமிழில் மட்டுமல்லாமல் கன்னடம் மற்றும் மலையாள படங்களிலும் நடித்திருக்கிற நட்சத்திராவிற்கு எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டமும் உண்டு. சுமித்ரா போலவே இவருடைய 2 மகள்களும் திரைத்துறையில் தன்னுடைய திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். சுமித்ராவின் கணவர் ராஜேந்திர பாபு மனைவியின் திரை வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். குறிப்பாக படம் இயக்கும் நேரம் போக ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் மனைவியை படப்பிடிப்பிற்கு அழைத்து செல்வது, அவருக்கு தேவையான உதவிகளை செய்வது என்று மனைவியின் மீது அதீத அன்பு கொண்டிருந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தாண்டி படங்களில் நடிக்கும் போது கணவர் ராஜேந்திர பாபு பாதுகாப்பிற்கு வந்தும் சில தருணங்களில் அவர் கண் முன்பே சில மறக்க முடியாத நினைவுகள் அரங்கேறி இருக்கிறது. அது என்னவென்றால் 1988 மணிரத்னம் அவர்களின் இதயத்தை திருடாதே படத்தில் நடிக்கும் போது சுமித்ரா 7 மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார். அதனால் சுமித்ராவுக்கு துணையாக கணவர் ராஜேந்திர பாபு வந்திருக்கிறார். அப்போது சுமித்ரா ஒரு காட்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலில் ஓடி போய் ஏற வேண்டுமாம்.
கொட்டு மலையில் ஓடிப்போய் சுமித்ரா அந்த காட்சியில் நடித்திருக்கிறார். ஆனால் ஈரத்தரையில் கால் வழுக்கி விழப்போனவரை நடிகர் நாகார்ஜுனா பிடித்து காப்பாற்றியிருக்கிறார். இது இப்படி இருக்க 1989ஆம் ஆண்டு ரஜினிக்கு அம்மாவாக பணக்காரன் படத்தில் நடிக்கும் போது 2வது குழந்தை பிறந்து 1 மாதம் தான் ஆகியிருக்கிறது. ஆனால் அம்மா கதாபாத்திரத்தில் சுமித்ரா தான் சரியாக இருப்பார் என்று இயக்குனர் பி. வாசு நேராக சுமித்ரா வீட்டிற்கு சென்று அனுமதி கேட்க, கணவர் ராஜேந்திர பாபு சுமித்ரா இப்பொழுதுதான் குழந்தை பெற்றிருக்கிறார், இந்த நேரம் சுமித்ராவால் நடிக்க முடியாது என்று மறுத்துவிட, பிறகு எப்படியோ பேசி சம்மதம் வாங்கி பணக்காரன் படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார். படப்பிடிப்பு தளத்தில் சுமித்ராவும் அவரது கணவர் ராஜேந்திர பாபுவும் காரில் வந்து இறங்குவது தெரிந்தாலே நடிகர் ரஜினிகாந்த் உடனே எழுந்து நிற்க ஆரம்பித்து விடுவாராம். அவர்களுக்கான இருக்கை வந்த பிறகுதான் ரஜினி உட்காருவாராம். அதுவும் ரஜினி சுமித்ரா இருவரும் சேர்ந்து நடித்த முதல் படத்திலிருந்து தற்போது வரை புவனா என்றுதான் அவரை அழைத்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார். அந்த அளவிற்கு மனதில் நிற்கும்படியான நிறைய கதாபாத்திரங்களில் நடித்த சுமித்ரா படப்பிடிப்பிற்கு செல்லும் நேரங்கள் போக ஓய்வு நேரங்களில் தனக்கு மிகவும் பிடித்த தையல் மிஷின் முன்பு அமர்ந்து தனக்கு தேவையான துணிகளை அவரே தைத்து கொள்வார். இப்படி தனக்கு பிடித்த நடிப்பு, தான் மிகவும் நேசிக்கும் கணவர், குழந்தைகள் என்று நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சுமித்ராவின் வாழ்வில் திடீரென ஒரு நாள் மிகப்பெரிய சோக நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுதான் கணவர் ராஜேந்திர பாபுவின் மரணம். 2013ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி திடீரென்று மாரடைப்பால் ராஜேந்திர பாபு உயிரிழந்தார். கணவர் மறைந்த போது சுமித்ரா வீட்டில் இல்லை. வெளியூர் சென்றிருந்தவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் பெங்களூருக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கணவரின் மறைவிற்கு பிறகு சிறிது காலம் ஓய்வில் இருந்த சுமித்ரா தற்போது மீண்டும் படங்களில் நடித்து வருகிறார். பெங்களூரில் வசித்து வரும் சுமித்ரா 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்து மிகவும் நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். இதுவே சுமித்ராவின் நிறைவான வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.